என்னோட லைஃப்ல இருக்கிறது எல்லாமே நாளைக்கு போச்சுன்னா திரும்பியும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமாண்ணா? கண்டிப்பா முடியும். என்னோட நேம் தான் சதீஷ். நான் என்னோட லைஃப்ல க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்னோட ஜேர்னியை நான் டாக்குமெண்ட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். லைஃப்ல ப்ராப்ளம் வந்தா மட்டும் தான் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, நம்ம தப்பான டைரக்ஷன்ல போறோம்னு தெரிஞ்சாலே அதை ரீஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ஸ்டடி பண்ணதுல 8 முக்கியமான விஷயங்களை நான் ஸ்டடி பண்ணேன். அதெல்லாம் நான் என்னன்ட்டு உங்களுக்கு தெளிவா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபிக்ஸ் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உன்னோட லைஃப் குப்பையானதுக்கு காரணமே டிசிப்ளின் இல்லாதனாலதான், மோட்டிவேஷன் இல்லாதனால இல்ல. ஸோ அதை நீ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண. ஒழுங்கா தூங்காம ஜிம்மையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஒழுங்கான டயட்ல ஃபாலோ பண்ணாம பான் பார்த்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இதெல்லாம் தான் உன்னோட லைஃப்ல ஒரு குப்பையா இருக்கு. இந்த குப்பையை அப்படியே கிளீன் பண்ணி பாரு. ஒழுங்கா ஜிம் போயிட்டு ஒரு 8 to 9 hours ஒரு நல்ல ஸ்லீப், ஸ்மோக் குவிட் பண்ணிட்டு பான் குவிட் பண்ணிட்டு எல்லாமே எல்லா குப்பையும் கிளீன் பண்ணிட்டு இருந்து பாரு. அவனோட லைஃப் வேற லெவல்ல இருக்கும். மோட்டிவேஷன் வரும் போகும் ப்ரோ. லைக் டிசிப்ளின் மட்டும்தான் கூடயே இருக்கும். லைக் நீ இப்போ ஒரு ஹையர் லெவலுக்கு போயிட்ட, நிறைய காசு சம்பாதிக்கிற, அப்போ உங்கள்கிட்ட டிசிப்ளின் இல்லைன்னா நீ பாட்டுக்கு குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு அந்த காசு எல்லாமே செலவு பண்ணிடுவ. ஸோ அதை அந்த பொசிஷனை உன்னால ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ டிசிப்ளின்டா ஃபர்ஸ்ட் இருக்க கத்துக்கோ. அதை எப்படி ஹோல்டு பண்றதுன்னு கத்துக்கோ. To stop trying to look rich. Nowadays people are trying to impress people by buying things like iPhones or bikes. இந்த மாதிரிலாம் வாங்கி தேவையில்லாத கடன்ல மாட்டி ரொம்ப சிக்கலுக்கு ஆளாகிறாங்க என்ன மாதிரி. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. உன்னோட இன்கம் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருதுன்னா அதுல ஒரு பார்ட்டை சேவ் பண்ணுங்க, இன்னொரு பார்ட்டை கில்ட் ஃப்ரீக்கு செலவு பண்ணுங்க, தப்பே இல்லை. 3. லேர்ன் ஒன் ஸ்கில் தட் பீப்புள் பே ஃபார் யூ. உனக்கு காசு தேவைன்றதுக்காக யாராச்சும் உங்ககிட்ட தப்பா தம்பியை வச்சுக்கொண்டு காசுலாம் தரமாட்டாங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ் தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குலாம் எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கே டைம் பத்தல, இதுல அதை எடிட் வேற பண்ணணும். ஸோ எடிட்டர்ஸ்லாம் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ் கத்துக்கோ. லைக் எடிட்டிங்கு, சேல்ஸ், இந்த காப்பி ரைட் பண்ணா காசு தருவாங்களா அது, கோடிங்கு, அதுக்கப்புறம் டிசைனிங்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ் கத்து வச்சுட்டீங்கன்னா உனக்கு அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்கும். ஒரு 6 to 12 monthsக்கு கண்டிப்பா அதுல ஜென்யூனா உன்னோட எஃபோர்ட்ஸ் போட்டு அதை கத்துக்க ட்ரை பண்ணு. அப்பதான் அது ஒரு ஸ்கில்லா மாறும், இல்லைன்னா அது ஒரு ஸ்கில்லே இல்லை. 4. your first goal is in 1 crore. எடுத்த உடனே நான் 1 கோடி சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுட்டு ஓடாத. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபா சம்பாதி. அந்த 1000 ரூபால இருந்து எப்படி 10,000 சம்பாதிக்கிறது, அந்த 10,000த்துல இருந்து எப்படி 20,000 சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி யோசிக்க ட்ரை பண்ணு. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படியேறி போக முடியும். எடுத்த உடனேலாம் போக முடியாது. எங்கள் அப்பா இதை அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஸ்டெப்பாக தான் போக முடியும் அப்படின்ட்டு. லிஃப்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் லிஃப்ட் எல்லார் லைஃப்லையும் கிடைக்காது. பாயிண்ட் என்னன்னா, காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இதை ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ யாரும் கற்று தரல, நம்மளா தான் கற்றுக்கிட்டாகணும். ஸோ ஒன்ஸ் கற்றுக்கிட்டோன்னா அதை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ட்டும் கற்றுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த மணி உங்கள்கிட்ட இருக்கும், இல்லைனா போயிடும். 5. build something on the side. லைக் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுறது. கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுனால பீப்புள்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணலாம். அவங்கள்ட்ட நம்ம ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணி அது மூலயமாவும் ஒரு சைடு இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஃப்ரீலான்சிங்கில் எவ்வளவோ இருக்குது. ஃப்ரீலான்சிங் பண்ணி இந்த ஏஐ ஆட்டோமேஷன், வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், மோஷன் கிராஃபிக்ஸ், அனிமேஷன், எவ்வளவோ இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் சைடில் பில்ட் பண்ணி வச்சு இதில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இதோட ஸ்கேலிங் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் இது ஒன்ஸ் காம்பவுண்ட் ஆச்சுன்னா இதோட ப்ராஃபிட் வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க சைடில். 6. ஸ்டாப் கம்பேரிங் யுவர் டைம்லைன். எவனோ ஒருத்தன் 22 வயசுலேயே கார் வாங்குறான், எவனோ ஒருத்தன் 1 லட்ச ரூபா இப்போ சம்பளம் வாங்குறான் 22 வயசுல, எவனோ ஒருத்தன் 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான், அந்த எவனோ ஒருத்தன் என்னமோ பண்ணிட்டு போறான். இந்த எவனோ ஒருத்தனைய பார்த்துட்டு உன்னை நீ மறந்துடுற, உண்மையா உன்னை நீ மறந்துடுற. ஸோ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, அவன் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கான்ட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. உன்னோட லைன்ல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆரு, மற்றவனோட கம்பேர் பண்றத ஸ்டாப் பண்ணு, அதில் ஃபர்ஸ்ட் கரெக்டா இரு. 7. கிரியேட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். லைக் உன்னோட ஜாப்ல இருந்து ஒரு இன்கம் வருது, ஃப்ரீலான்சிங் இல்லைன்னா உன்னோட ஸ்கில்ஸ் வச்சு ஒரு இன்கம் எடுக்கிற, இதெல்லாம் கொண்டு போய் இங்கே இன்வெஸ்ட் பண்ற, இதெல்லாம் காம்பவுண்டிங் ஆகி உனக்கு ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் இன்கம் இல்லை, பிக் பார்ட் ஆஃப் இன்கம் நீ அதில் கன்சிஸ்டன்ட் அண்ட் டிசிப்ளின்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும், நீ பட்ட கஷ்டத்துக்காக. 8.
கீப் லெவலிங் அப். டெய்லியும் ஏதாச்சும் ஒரு புக்ஸ் படி, டெய்லியும் ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்ஸ் கற்றுக்கோ. உனக்குன்னு ஒரு மென்டார் சூஸ் பண்ணிக்கோ. லைக் எல்லாத்துக்கும் ஒரு மென்டார் இருப்பாங்க, எல்லா விஷயம் கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஒரு குரு இருப்பார். அவரை நீ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னோட லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் உன்னோட பாத்தில் நீ கரெக்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நீ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோ. அண்ட் தென் ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட இரு. இல்லைனா அவங்க வேணவே வேணாம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளே வேணாம். நீ மட்டும் தனியாகவே இருக்கிறதுல தப்பே இல்லை. டெய்லியும் நீ 1% வந்து பெட்டராக இருக்கணும்ட்டு ட்ரை பண்ணாத. லைக் அதை முடியாது. இன்னைக்கு 1% பெட்டராக இருக்கும், ஆனால் நாளைக்கு முடியுமானா தெரியாது. ஸோ டெய்லியும் 0.1% வந்து பெட்டராக இருக்க பாரு. ஸோ 300 டேஸ்க்கு 30% நீ பெட்டராக இருப்ப. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வரலாம். நானும் ஒரு 10 கோடி 20 கோடி வச்சுட்டு எப்படி பணக்காரன் ஆகுதுன்னா சொல்ல, எனக்கும் 22 ஏஜ் தான் ஆகுது. நானும் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் ஒன்றும் எல்லாத்துலேயும் தெளிவுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்கேன். எனக்கு 30 வயசு ஆகும்போது 20 வயசில் ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படின்ட்டு யோசிக்க கூடாதுன்னா இதெல்லாம் பண்ணிருங்க. ஸோ நீங்களும் க்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட பேஜ் ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.